Hi friends, welcome to Aromatic Pages. இன்னைக்கு நாம ginger, garlic, lemon, apple cider vinegar, honey யூஸ் பண்ணி ஒரு ஹெல்தியான நம்ம இம்யூனிட்டி பவரை அதிகமாக்கக்கூடிய நம்ம டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் டானிக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த டானிக் ப்ரிப்பரேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன யூசஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுல யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸோடைய யூசஸ் என்னன்னு பார்க்கலாம். ஜிஞ்சர் அதாவது இஞ்சி. இஞ்சி நம்மளுடைய டைஜஷன் சிஸ்டமை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வாமிட்டிங் சென்சேஷனையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்லிக். இது நம்மளுடைய இதய ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குங்க. கார்லிக்ல அலிசின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பிபியை கண்ட்ரோல் பண்ணி, அதாவது ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் கூடவே நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது லெமன். உங்க எல்லாருக்குமே தெரியும், விட்டமின் சி அதிகமா இருக்கிற பொருள்ல லெமன் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் திங்ஸும் கூட. லெமன் நம்ம உடம்புல இருக்கிற இம்யூனிட்டி பூஸ்டிங்க்கு மட்டும் யூஸ் ஆகாம நம்ம உடம்புல டீடாக்சிஃபிகேஷன், அதாவது நம்ம உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையை அழிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுதுங்க. லெமன்ல இருக்கிற சிட்ரிக் ஆசிட் கிட்னி ஸ்டோன் வர்றதை தடுக்கவும் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிடர் வினிகர். ஆப்பிள் சிடர் வினிகர்ல இருக்கிற அசிட்டிக் ஆசிட் நம்ம உடம்புல பிளட் சுகரை கண்ட்ரோல்ல வச்சுக்கவும் நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்திற்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹனி. ஹனி மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஹனியில ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அவ்வளோ இருக்குன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஹனி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம வீட்டில் இருமலுக்கும் தொண்டை புண்ணு வந்துச்சுன்னா அதை ஆத்துறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டு வைத்தியத்திலாம் பார்த்தீங்கன்னா தேனுக்கு ஒரு முக்கிய பங்கே இருக்குங்க. இப்போ இந்த சூப்பர் டானிக்ல இருக்கிற இன்கிரீடியன்ஸோட யூசஸை பார்த்துட்டோம். இப்போ இந்த சூப்பர் டானிக்ல என்னென்ன யூசஸ் இருக்கு, இதை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பெனிஃபிட். இது நம்மளுடைய கொலஸ்ட்ராலையும் பிபி அதாவது ரத்த அழுத்தத்தையும் குறைச்சி இதயத்திற்கு நார்மல் பிளட் சர்க்குலேஷனை ஏற்படுத்த ஹெல்ப் பண்ணுதுங்க. நெக்ஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர். இந்த சூப்பர் டானிக் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கோல்டு, ஃபீவரு, அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண இந்த சூப்பர் டானிக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் அண்ட் டீடாக்சிஃபிகேஷன். இந்த சூப்பர் டானிக் நம்ம உடம்புல டைஜஷன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையை அழிக்கிறதுக்கு, அதாவது டீடாக்சிஃபிகேஷனுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த சூப்பர் டானிக்கோட எல்லா யூசஸும் பார்த்துட்டோம். இந்த சூப்பர் டானிக்ல இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் எல்லாரும் நம்மளே செஞ்சு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாதுங்க. இந்த சூப்பர் டானிக்கை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்டர் கன்சல்டேஷன் ரொம்பவே முக்கியம். இந்த டானிக் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்கள் டாக்டர் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த டானிக்கை நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். ஓகே, இப்போ இந்த சூப்பர் டானிக்கோடைய யூசஸ், இதை எப்படி யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் எனக்கு தேவையான குவான்டிட்டியில் இந்த சூப்பர் டானிக்கை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ப இந்த சூப்பர் டானிக்கை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. வாங்க இந்த சூப்பர் டானிக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இஞ்சியையும் பூண்டையும் பேஸ்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த கண்டெய்னர் அளவுக்கு இஞ்சி, பூண்டு, எலுமிச்சப்பழம் இது மூணுத்தையும் ஈக்குவலான ரேஷியோவில் ஜூஸாக பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு இந்த பூனை ஆரம்பியாக ரிலீஸ் ஆச்சுல. இஞ்சிக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக அரைகிறதுக்காக மட்டும் சேர்த்தா போதும். ஏன்னா இஞ்சிலே நிறைய சாறு வரும். ஸோ இதில் நிறைய தண்ணி சேர்க்காதீங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். இது ரொம்ப புழியாமல் கொஞ்சம் கம்மியாக புழிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதை நம்ம பூண்டு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் கூட சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மேக் பண்ணிடுவோம். என்ன சந்தேகம்னா, இந்த மாதிரி பலகார சந்தையில் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா இந்த அதுவும் நான் போட்டு பார்க்கும்போது இந்த ஐபிஎல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் காணும். இதான்
ஏதாச்சும் ஆன் ஆகிட்டு பிளிங்க் ஆகிட்டு போகுது அப்படின்னா நம்ம ரைடிங் வாங்கலாம். இப்படி இருக்கே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துருக்கோம். இதில் கண்ணாடி மட்டும் தான் லைட்டாக உடஞ்சிருக்கு. மேபி டச்சு ஃபால்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் உள்ளே எதுவும் ஓப்பன் பண்ண மாதிரி தெரியல. இப்போ வந்து ஆரம்பிச்ச ஒரு ரேட்டு சொன்னாங்க. நான் செக் பண்ணுற தொடர்ந்து பார்த்ததுலேயும் உள்ளே பார்த்தீங்கன்னா டியூசன் கார்டு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதனால அது அவ்வளோ அழகா இருக்கு. அவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருக்கு. காரணமா இவ்வளோ கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இவரும் அந்த அக்கௌண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்க்கற பத்தி அதை போட்டு விடுறாரு. அந்த வீடியோ பார்த்தவங்க 12 minutes 12% இருக்கு. ஸோ என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? நேற்று வந்து நீ சொல்றதை நம்புவாங்களா, என்னைய நம்புவாங்களா? நீ தான் டேமேஜ் ஆன பீஸை விற்க பார்த்துன்னு சொல்லி அப்பன் வாங்கி விட்டேன். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே அது டஸ்ட் தான் ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லி கிளீன் பண்ணி போட்டா அப்படியே ஒரு தெரியாது. அவர் தான் உங்களை நல்லா பாத்துக்க சொல்லி எங்களை அனுப்புனது. ட்ரை பண்றாங்க, பட் அவர் இறந்துடுறாரு. குட்டி எப்போவுமே இந்த மிக்ஸ்க்காக நான் எலுமிச்சைப்பழம் வாங்கும்போது நிறைய தான் வாங்குவேன். அதில் ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு 15 எலுமிச்சைப்பழம் எடுத்து வச்சுருவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில எலுமிச்சம்பழத்தில் நிறைய ஜூஸ் வரும், சில எலுமிச்சம்பழத்தில் கம்மியாக வரும். சில எலுமிச்சம்பழம் நிறைய வரும்போது நிறைய எக்ஸ்ட்ராவாக ஜூஸ் வந்துடும். அதனால் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து ஜூஸ் புழிஞ்சிட்டு, அது பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கிற எலுமிச்சை பழத்துலேருந்து எடுத்து ஜூஸ் எடுத்துப்பேன். பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் லெமன் ஜூஸும் எடுத்து வச்சுட்டோம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொதிக்க விடணும். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம ஜூஸ் பண்ணி வச்சுருக்கிற ஃபர்ஸ்ட்டு ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது அடியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் செட்டில் ஆகிருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கோங்க. கார்லிக் ஜூஸை இது கூடவே ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் மேக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லெமன் ஜூஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது கூட ஆப்பிள் சிடர் வினிகரையும் சேர்த்துடலாம். ஆப்பிள் சிடர் வினிகரும் 500 ml. ஸோ நம்ம 4 போர்ஷனையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம். ஒன்று 1/2 லிட்டர்ன்றதுனால இந்த மிக்சிங் வந்து 2 லிட்டர்ஸ் வரும். 2 லிட்டராக இருக்கிற இந்த மிக்சிங் போர்ஷன் 1/2 லிட்டராக வர வரைக்கும் நல்லா இதை காய்ச்சிக்கணும். ஒரு நல்ல ஒரு நம்ம குழம்பு பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் இதை நல்லா காய்ச்சிக்கோங்க. அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காக ஆக ஆரம்பித்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஜூஸ் மேக் பண்ணும்போது ஜிஞ்சரும் கார்லிக்கும் ஃபில்ட்ரு பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு ஸ்பூன் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா கையால் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டோடைய இரிட்டேஷன் அதிகமாக இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாக்கா ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சு அதை ஃபில்டர் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்க. எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்க, திக்காக இருக்குங்களா. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். இந்த மிக்சர் நல்லா அப்புறம் நம்ம ஹனி சேர்க்கணும். ஸோ வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஒழுங்காக தெரிஞ்சா பெருவாங்க நல்லா தான் தெரியுது.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஆறி சில்லுன்னு ஆயிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க, இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஹனி சேர்த்துக்கலாம். இது வந்து 225 கிராம் ஹனி. இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். ஹனி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கீழேயே செட்டில் ஆகிடும். ஸோ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஹனி நல்லா மிக்ஸ் ஆனதும் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வரும். நீங்கள் ஹனி மிக்ஸ் பண்ணதும் திக்காக இருக்கிற கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக டைலூட்டட் ஆகிடும். புளிப்பு இதோட ஃப்ளேவர் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இன்னும் ஒரு 225 கிராம் ஹனியை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிராம்ஸில் ஹாஃப் த குவான்டிட்டியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு மீதி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொன்னதுனால இதுக்கு திரும்பவும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஹனி சேர்த்ததுனால பாருங்கள் இதுவும் ஹனி மாதிரியே இருக்குது. லாஸ்ட்டாக கொஞ்சம் குவான்டிட்டி ஆட் பண்ணிப்போம், போதும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட 400 கிராம்ஸ் ஹனி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதான் இதோடைய ஃபைனல் கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான். இதை நீங்கள் 3 போர்ஷன்ஸாக கூட பிரித்து ஒரு பாட்டில் நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம், 2 பாட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி ட்வைஸ் இதை நீங்கள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலுமே போதும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. See you, bye.